வணக்கம்மா. வெளியில போகணுமாம்மா? நான் கார் எடுக்கணுமா? என்னப்பா கேக்குறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? ஒரு டிரைவர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தாம்மா நான் நடந்துக்கிறேன். வாங்கம்மா, வந்து உட்காருங்க. ஐயோ போங்கப்பா. எனக்கு எதுக்கு இப்படி எல்லாம் மரியாதைலாம் கொடுக்கறீங்க? நீங்க இப்போ பெரிய தம்பியோட சம்சாரம், நான் உங்க வீட்டு டிரைவர். இப்ப நமக்குள்ள இருக்கிற உறவு முதலாளி தொழிலாளி மட்டும்தான். வந்து உட்காருங்கம்மா. நீங்க திடீர்னு இப்படி பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் எப்பவுமே உங்க பொண்ணுதான். நான் எப்பவும் டிரைவர் சுந்தரம் தான். நீங்க உட்காருங்கம்மா, வாங்க. ஏப்பா இப்படி பண்றீங்க? ஒரு டிரைவர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தான் நானும் நடந்துக்கிறேன். நீங்க வந்து கார்ல உட்காருங்க. ஒரு விஷயத்துல நீங்க பிடிவாதம் பிடிச்சா அதை மாத்திக்கவே மாட்டீங்களா? நான் யாரு? உங்க பொண்ணு தானே. எனக்கும் அந்த பிடிவாதம் இருக்கும். நான் வேணும்னா முன்னாடி உட்காந்துக்கிட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்க பின்னாடியே உட்காருங்க. சரி, அப்ப நான் ஆட்டோல போறேன். வேணாம்மா. ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? வந்து பின்னாடி வந்து உட்காருங்கம்மா. நான் முன்னாடி தான் உட்காருவேன். இல்லம்மா, டிரைவருக்கு சமமா நீங்கெல்லாம் முன்னாடி உட்காரக்கூடாது. இப்ப நீங்க முதலாளி அம்மா, சொன்னா கேளுங்க. ஓ, அப்ப முதலாளி அம்மா நானே சொல்றேன். நீங்க போய் வண்டி எடுங்க. நான் எங்க உட்காரணும்னு ஏன் இஷ்டம். எனக்கு முன்னாடி உட்காரதான் பிடிக்கும். நீங்க போங்க. சொன்னா கேளுங்கம்மா. நான் சொல்றது நீங்க கேளுங்க. போங்க, போய் வண்டி எடுங்க. போங்க. எங்க போகணும்னு சொல்லுங்க. ஓ, எங்க போறேன்னு சொன்னாதான் வண்டி எடுப்பீங்களோ? இல்ல, போற இடம் தெரிஞ்சா தானே போக முடியும். சூப்பர் மார்க்கெட். அட்ரஸ் வேணுமா? வேணாம், தெரியும். எனக்கும் தெரியும். அப்பா, தம்பி வீட்டு பாடலாம் சரியா பண்றானா? அவனை கவனமா பார்த்து கண்டிச்சுட்டே இருக்கணும்பா. அப்பதான் அவன் படிப்பான், எழுதுவான். இல்லன்னா அவன் ஏமாத்திடுவான். அதனாலதான் கேட்டேன். என்னப்பா, நான் தம்பிய பத்தி கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க. அவன் ஒழுங்கா படிக்கிறானா? இந்த டிரைவரோட பையன் படிச்சு என்ன கலெக்டராக போறான். அவன் மேல எல்லாம் இவ்வளவு அக்கறை எடுத்து நீங்க விசாரிக்க வேண்டாமா? என்னை இப்படி பிரிச்சு வச்சு பேசி என் மேல கோவத்தை காட்டுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான்ப்பா வருது. நீங்க என்னதான் என்ன பிரிச்சு வச்சு பேசினாலும், சம்பந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டாலும், நான் உங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல கணேசன் என் தம்பி இல்லைன்னு ஆயிடுமா? ஏன்பா என்கிட்ட கோவம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் தான் மெயின்டைன் பண்ணுவீங்க? நீங்க இப்படி நடிக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் வருது. அப்பா, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. வணக்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மேடம். வாங்க வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. என்ன சார், எப்பவும் பார்வதின்னு என் பேர் சொல்லிதான் கூப்பிடுவீங்க. இப்ப என்ன திடீர்னு மேடம்னு கூப்பிட்டுக்கிட்டு மரியாதைலாம் கொடுக்கறீங்க? இனிமேல் எல்லாமே அப்படிதான் மேடம். விஜி, இங்க வாங்க. சொல்லுங்க சார். மேடம் வந்திருக்காங்க, பாருங்க. வணக்கம் மேடம். விஜி, மேடத்திட்ட லிஸ்ட் வாங்கிட்டு போயிட்டு லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வா. மேடம், உங்க லிஸ்ட்டை விஜி கிட்ட கொடுங்க. உங்களுக்கு வேணும்ன்றத இவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். திடீர்னு எனக்கு எதுக்கு இப்படி மரியாதைலாம் கொடுக்கறீங்க? எப்பவும் போல என்ன பார்வதியாவே பாருங்க சார்.
அப்படி இல்ல மேடம். இப்ப நீங்க அகிலாண்டீஸ்வரி மேடத்தோட மூத்த மருமக. அதுக்கான மரியாதைய நாங்க உங்களுக்கு கொடுத்தாகணும் இல்லையா? ஆ, நிக்கிறீங்களா மேடம்? உட்காருங்க மேடம். கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும். உங்க லிஸ்ட கொடுங்க மேடம். இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். வாங்க மேடம். போங்க மேடம். ஐயா நிக்கிறீங்களே. தம்பி, மேடத்தோட டிரைவர் வந்திருக்காங்க. ஒரு சேர் கொண்டு வந்து போடுங்க. மேடம் வேற ஏதாச்சும் வேணுமா மேடம்? இல்ல முடிஞ்சிருச்சு. பில் போட்டுடலாமா மேடம்? போட்டுருங்க. கொடுங்க மேடம். இல்ல நானே எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. பில்லு போட்டுடலாமா மேடம்? போட்டுடலாம். விஜய் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஓகே சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மேடம் அந்த பில்லை கொடுங்க. மேடம் நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஆளுங்கள்ட்ட கொடுத்து காருக்கு அமுச்சு வைக்கிறேன். இப்போ சரி. நீங்க சேஞ்ச் வாங்கிக்கோங்க. இங்க பாருமா விஜய், இங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் செக் பண்ணிட்டு அப்பா, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது கூட டிரைவரோட வேலைதாம்மா. நீங்க உட்காருங்கம்மா, நம்ம போலாம். ரொம்ப ஓவரா பண்றீங்கப்பா நீங்க. இப்ப நீங்க அகிலாண்டீஸ்வரி மேடத்தோட மூத்த மருமக. அதுக்கான மரியாதைய நாங்க உங்களுக்கு கொடுத்தாகணும் இல்லையா? நேத்து வரைக்கும் என்ன சாதாரணமா பார்த்தவங்க இன்னைக்கு திடீர்னு எனக்கு மரியாதை கொடுக்கறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்லப்பா. உங்க பொண்ணு நான். அதான் எனக்கு கிடைச்ச மரியாதையை பார்த்து உங்களுக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குல்லப்பா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா. போய் சொல்லாதீங்கப்பா. உங்க முகத்துல சந்தோஷமும் பெருமையும் தெரியுதே. அப்படிலாம் எதுவும் இல்லை. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இப்ப நீங்க டிரைவருங்கிறத மறந்துட்டு என்னை அப்பா மாதிரி அதட்டுறீங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. அப்பா,
நீங்க என்கிட்ட வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆனா உங்க மனசுல என் மேல வெறுப்பே இல்லப்பா. என்ன நினைச்சு சந்தோஷமும் பெருமையாவும் தான் இருக்கு, அது எனக்கு தெரியுது. எதுக்கு இப்ப திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னா? ஒருவேளை எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இமயமலைக்கு கிளம்பி போறாளோ? ஆண்டவா, அப்படி மட்டும் நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். இது வேற வாசல்ல நின்னு ஒரு மைண்ட் வயசு. உள்ள போ. இங்க ஆள காணோம். என்ன பண்றா? குடும்ப போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா? கோவமா பாக்குறாளா? இல்ல வருத்தப்பட்டு கண்ணீர் கிண்ணீர் வடிக்கிறாளா? ஐயோ, அது நமக்கு டேஞ்சர் ஆச்சே. என்ன பண்றான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதே. அக்கா, அக்கா, என்னாச்சுக்கா? போட்டோவையே பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐயோ, முறைக்கிறா. நான் முன்னோர்கள் பூஜை பண்ணணும். போய் பூஜை ரூமை ரெடி பண்ணி வை. முன்னோர்கள் பூஜை பண்ணணுமா? என்ன இவ ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து ஜீவ சமாதி ஆயிடுவான்னு பார்த்தா முன்னோர்கள் பூஜை அது இதுங்கிறா. பழையபடி வெளியே வந்துருவாளோ? என்ன சொன்னது காதுல விழலியா? நின்னுக்கிட்டே இருக்க. நான் ரெடி ஆகி வரத்துக்குள்ள சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. பண்ணிடுறேன்க்கா. நீங்க திடீர்னு முன்னோர்கள் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டீங்களா? அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல, எல்லா வேலையும் செய்யணும்ல. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கா, நீங்க வாங்க. பூஜை பண்ணிடலாம். எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்னத்தை ரெடி பண்றது? ஓ, பூ அலங்காரம் பண்ணணுமா? போட்டு கொடுக்க சொன்னா செய்யலாம். பூஜையெல்லாம் யாரால செய்ய முடியும்? அப்பா, எல்லாம் ரெடி. வனஜா, வர வர நீ ரொம்ப நல்லது பண்றியே. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதை வச்சு உனக்கு ஏதாவது சாதிச்சுக்கோ. வர்றேன் இரு, இன்னைக்கு இருக்கு. வெப்பன் ரெடி. அப்பா, ஆண்டவா, உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எப்படியாவது அகில அந்த டாலரை ஓபன் பண்ணி பார்க்கணும். பெரிய பிரச்சனையா நடக்கணும். உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எல்லாம் கரெக்டா நடக்கணும். சரியா? அப்பா, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. இனிமே கடவுள் விட்ட வழி வந்து பூஜை பண்ணு.
அந்த பொண்ணுக்கு கொடுத்த பரம்பரை செயினை நீங்க திரும்ப வாங்கிடுங்க. நம்ம பரம்பரையில வழி வழியா முன்னோர்கள் இந்த பரம்பரை செயினை கழுத்துல போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நான் இத கழுத்துல போட்டுக்காம கழட்டி வச்சது தப்புதான். ஆதிக்கடவுர் பரம்பரையோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதைய கட்டி காப்பாத்தினவங்களோட ஒட்டி உறவாடின இந்த செயினை இந்த பரம்பரைக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட கொடுத்திருக்க கூடாது. நான் பண்ண அந்த தப்புக்கு தான் கடவுள் இப்போ இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்திருக்கு. தப்ப நான் பண்ணிட்டு உங்களையெல்லாம் கோவிச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என் முன்னோர்கள் தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த செயின் ஏன் கூட தான் இருக்கும். என்ன இன்னும் ஒரு சத்தமும் காணோம். வந்துட்டா. செயினை பார்த்தாளா இல்லையா? எந்த ரியாக்ஷனும் இல்லாம வரா. என்ன நடந்திருக்கும்? ஐயோ, இவ்ளோ கஷ்டப்பட்டு மறுபடியும் ஃபிளாப்பா? செயின் இவ கழுத்துல ஒன்னும் புரியலையே. அப்படின்னா இவ டாலரை தரத்து பார்க்கவே இல்லையா? பார்க்கலன்னா என்ன, நான் பார்க்க வைக்கிறேன். இந்த டாலர் பிரச்சனையில ஒண்ணு அவங்க வீட்டை விட்டு வெளியில போகணும், இல்ல இவ மறுபடியும் ஹாலை விட்டு ரூமுக்கு போகணும். அக்கா அக்கா அக்கா, என்னக்கா இது? என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுற? ஐயோ, நீங்க பண்ணிருக்கிற காரியத்தை நினைச்சா நான் பதறாம எப்படி சும்மா இருக்கிறது? என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரலக்கா. நீங்க எதுக்கு இந்த செயினை தூக்கி கழுத்துல போட்டிருக்கீங்க? முதல்ல அதை கழட்டுங்க. ஏய்,